அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் நீலமங்கலம் கிராமத்தில் சுமார் 10 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் இளைஞர் திரு கங்காதரன் அவர்கள். ரசாயன வேளாண்மையால் ஏற்படும் சீர்கேட்டினை நன்கு புரிந்து கொண்ட இவர் இயற்கை வேளாண்மையின் முன்னோடிகளான நம்மாழ்வார், பாலேக்கர் போன்றவர்கள் அளித்த பயிற்சியில் கலந்து கொண்டு இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். தற்சாப்பு வேளாண்மையை கடைபிடிக்கும் இவர் பாரம்பரிய நெல் ரகங்கள், கேழ்வரகு போன்ற பயிர்களை சாகுபடி செய்து வரும் திரு கங்காதரன் பள்ளியில் படித்து வரும் தன் மகளையும் வேளாண்மையில் ஈடுபடுத்தி இளைய தலைமுறையினர் உழவு தொழிலுக்கு வர வேண்டும் என்ற கோட்பாட்டோடு செயல்பட்டு வருகிறார். இவர் அனுபவத்தை இப்பொழுது பார்ப்போம். கடந்த 10 ஆண்டுகள் மேலே விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் காரணம்னா, இன்றைக்கி ரசாயன உரங்களை கொட்டி கொட்டி எல்லா மண்ணும் வீணாக போயிடுச்சு. திரும்ப ரசாயன உரம் போட்டோம், பூச்சிக்கொல்லி அடிச்சுருந்தான் இன்றைக்கி நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தாக்கா இந்த ரசாயன உரத்தால் நிறைய பூச்சிக்கொல்லி எல்லாம் பண்ணி மருத்துவமனைகள் தான் நிறைய பெருகி இருக்குது. 40-50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று பார்த்தா எங்கேயும் மருத்துவமனையே கிடையாது. எல்லாம் இயற்கையில் தான் பண்ணியிருந்தோம். இயற்கையில் என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்ந்தோம். அப்போ இருந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வயதானவங்க கூட நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லாத இருந்தாங்க. இதனால் நான் இதை உற்று நோக்கி பார்த்தாக்கா நம்ம மீண்டும் இயற்கை வேளாண்மைக்கு போகணும். இது யார் பண்ணாக்கா நல்லா இருக்குன்னு பார்த்தா ஒரு இளைஞர் எடுத்தால் தான் நல்லாயிருக்குன்னு ஒரு முடிவு பண்ணேன். எனக்கு உறுதுணையாக நல்லா உதவி பண்ணது நம்ம காட்டுப்பாக்கத்தில் இருக்க கேவிகே வேளாண்மை அறிவியல் மையம். அதில் சயின்டிஃபிக் கமிட்டி மெம்பராகவும் இருந்திருக்கிறேன் நான். அவங்களுக்கு நிறைய உதவியும் பண்ணியிருக்கேன், அவங்களும் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இயற்கை வேளாண்மை முழுக்க செய்யணுன்றதுக்காக இந்த இடத்த ஒரு 5 ஏக்கர் நிலத்தை தனியாக எங்கள் அண்ணனோட தான் குத்தகை கேட்டிருக்கேன். ஏன்னா தனியாக பண்ணி காமிச்சா தான் எதுவுமே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த வருடம் பார்த்தாக்கா நெல்லூர்லேருந்து வரவைக்கப்பட்ட ஒரு நெல் NLR 9 அப்படின்னு ஒரு ரகம். இது பார்த்திங்கனாக்கா உவர்ப்பு, அதாவது கலர் நிலத்தில் கூட நல்லா விளையும். அதுக்காக 2 ஏக்கர் பயிர் வைக்கணும்னு திட்டமிட்டு 2 மூட்டை 30 கிலோ அடங்கிய மூட்டை விதை விட்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கிட்டலாம் விட்டோம். இயற்கை வேளாண்மையில் என்ன முக்கியமான கருத்துனா, சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடாது, அடுத்து தண்ணியை சேமிக்கணும், மற்ற உயிரினங்களை எதையும் கொல்லாமையே அதுங்களை பாதுகாப்பாக வச்சுக்கின்னு அவங்கள வச்சுக்கினேக்க நம்ம வேளாண்மை பண்ணணும். இந்த முழுக்க என்ன வேளாண்மைக்கு கொண்டு போன ஆர்வம் என்னன்னாக்கா, நம்ம ஜப்பானில் இருந்த மான்சோ புகாகோன்றவர் தான் ஒற்றை வைக்கோல் புரட்சி. இதை அந்த புத்தகத்தை எல்லாரும் படித்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் போயும் சேரணும். அதுக்கடுத்து என்னை ரொம்ப அதிகமாக இன்றைக்கி இவ்வளோ தாக்கத்தை உருவாக்கினவர் நம்மாழ்வாரோட மீட்டிங்கில் ஒரு 2-3 இடத்த நான் கலந்துருக்கேன். அவரோட நேரடியாகவும் பேசியிருக்கேன். அவர் சில அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்காரு. அவரோட எழுதின புத்தகங்களும் அதையும் நான் பின்பற்றுறேன். அதேமாதிரி பாலேக்கர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்க முன் உதாரணமாக சொல்லலாம். இன்றைக்கி மாடு வச்சு உழுகிற அளவுக்கு மாடு நம்ம யாரும் வச்சிடல. அதனால் வேறு வழி இல்லாமல் டிராக்டர் கொண்டு உழுது ஏர் ஓட்டி அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபியம் இந்த உயிர் உரங்கள்லாம் எருவில் கலந்து வச்சுருந்தோம். அடுத்து வேப்ப முன்னாக்கு இதையும் கலந்து அடி உரமாக போட்டோம். இது மட்டும்தாங்க நாங்கள் செஞ்சது அடியில், வேறு எதுவும் செய்யலை. ஆங்கில வருடம் 1ஆம் தேதி 1/1/2018 நடவு செஞ்சோம். நடவு செஞ்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய்ச்சல். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீர் மேலாண்மை பண்ணுறதுக்காக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக பயிர் செஞ்சோம். அப்படி பண்ணால் எனக்கு ஒரு நாளைக்கு 15,000 லிட்டர் தண்ணி நான் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 ஏக்கருக்கு. இதில் முழுக்க இயற்கையாக வர்றதுனால இந்த ஆண்டு நான் அந்த நடவு நட்ட ஒரு வாரம் பச்சை கட்டுறதுன்னு சொல்லுவோம். அந்த 10 நாள் வரைக்கும் கொக்குலாம் மிதிக்காமல் பார்த்துன்னு இருந்தோம். அதுக்கப்புறமா அந்த கொக்கு மிதிக்காமல் பச்சை கட்டி வந்துட்டு ஒருபாடு எங்கள் வயலை சுற்றி கொக்கு தான் இருந்தது. கொக்கு என்ன பண்ணுதுன்னு போய் பார்த்தா அதில் இருக்கிற பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கூட, அவர் தான் எனக்கு சங்கரன்றவர், கூட வேளாண்மையில் உதவி பண்ணுறவர். நான் என்ன சொல்கிறேனோ அவர் செஞ்சுட்டு இருப்பார். அவருக்கு தெரியாத தகவலை நான் சேகரித்து கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொக்கு கூட இருந்து எல்லா வேலையும் அதுதான் எனக்கு செஞ்சுது. அது ஒரு இயற்கையிலேயே எனக்கு ஒரு கிடைச்ச வரப்பிரசாதம். என்னென்னு பார்த்தாக்கா, இப்போ எங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் இருக்கும். அந்த தென்னை மரத்தில் நான் ராத்திரி 3 மணிக்கு பார்த்தா கூட அது மேலே உட்காந்துருக்கும். அப்புறம் பார்த்தா வரப்பில் உட்காந்துருக்கும்.
அங்கேருந்து எல்லா பூச்சியும் பிடிச்சி சாப்பிட்டுன்னு இருந்தது. ஜனவரி 26 களை பறித்தோம். களை பறிச்சுட்டு களை பறிச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம். பிப்ரவரி 10 பார்த்தாக்கா கொஞ்சம் அங்கே பூச்சி இருந்தது. அதுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இதை வந்து ஏக்கருக்கு ஒவ்வொரு ஆள் வந்து ஒவ்வொரு ரேஷியோ விகிதத்தில் எடுத்து கலந்து அடிக்கிறாங்க. அந்த பூச்சி தாக்கத்தோட தன்மையை பார்த்து நான் ஏக்கருக்கு 1 கிலோன்னு முடிவு பண்ணேன். 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பச்சை மிளகா, 1 கிலோ பூண்டு அது மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு 3 நாளைக்கு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு அது வந்து ஒரு புளிச்ச தன்மைக்கு வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 லிட்டர் தயிர் எடுத்து மோராக மாற்றணும். மோராக மாற்றி அதை புளிக்க வச்சோம். அதுக்கப்புறம் வந்து 2 லிட்டர் கோமியம், கன்று போட்ட நாட்டு மாட்டு கோமியம் இதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆடு தின்னாத இலைன்னு சொல்லுவோம், ஆடு தொடா இலை சொல்லுவோம். அது பார்த்தோன்னா நிறைய கசப்புத்தன்மை உண்டு. அந்த கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அது ஒரு 2 கிலோ தழையத்தின் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த கரைசலில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 20 டேங்க், ஏக்கருக்கு 10 டேங்க்குன்ற முறையில் இது 2 ஏக்கர் பயிர் பண்ணதுனால 20 டேங்க்கு ஸ்ப்ரே பண்ணி அதை பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே விளைச்சல் வந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. அது சாயவும் இல்லை, நல்ல திட்டமான விளைச்சல். இவ்வளோ அதிகமான எந்த இதுவும் இல்லாமல் உழைப்பு எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணி இந்த வருஷம் இந்த மகசூல் எடுத்திருக்கோம். இந்த NLR 9 ரகம் வந்து பூச்சி தாக்குதலே இல்லாமல் இருந்து நாங்கள் கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் தாக்க கொடுமோன்றதுக்காக தான் அந்த இஞ்சி பூண்டு கரைசலை வந்து நாங்கள் தயார் செய்து அடித்தோம். மற்றபடி இந்த பூச்சி நோய் தாக்குதலே இல்லை, நல்லாவே இருந்தது. 2 ஏக்கருக்கு 25 மூட்டை விளைஞ்சிது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரிசியை நாம் வந்து அல்லரில் கொடுத்து அந்த அரிசி மேலே இருக்கிற அந்த உமி வரைக்கும் தான் நீக்கி மறுபடியும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லாவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். காலையில் சமையல் செஞ்சோம்னா அது இரவு வரைக்கும் தண்ணி விடாமல் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த நெல்லை பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு இது பண்ணியிருந்தோம். சென்ற வருஷம் ஃபுல்லாகவே 3 முறை உளி கலப்பையால் ஊது விட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 20 மாட்டு வண்டி எரு கொட்டி வச்சுருக்கோம். எருவை கொட்டிட்டு ஏர் ஓட்டி விட்றது, மறுபடியும் அந்த புல்லு வர வேண்டியது, மறுபடியும் ஏர் ஓட்டி விட வேண்டியது, இப்படி தான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த நெல்லை நட ஆரம்பித்தோம். அதனால் வந்து களையும் குறைஞ்சிது. ஏன்னா சித்திரை மாதத்தில் உழவு பண்ணாக்கா எந்த களையும் வராது. சித்திரை மாதத்து உழவு பத்திரை மாதத்து தங்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ப அதை பண்ணதுனால ரொம்ப நல்லாவும் இருந்தது. இந்த அரிசியை இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மதிப்பு கூட்டல் பண்ண போகிறோம். எப்படின்னாக்கா இதை நாங்களே வந்து முன்னாடிலாம் இருக்கிற அரிசி அல்லர் ரைஸ் மில்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆலையில் கொடுத்து அவிச்சு எடுத்துன்னு வந்துட்டோம்னாக்கா நான் வந்து ஒரு 25 கிலோ கொண்டது 1300 கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்படி வந்தாவே நான் பார்த்திங்கனாக்கா அந்த நெல் அறுவடை பண்ணதும் நான், மறுபடியும் மதிப்பு கூட்டத்திலும் நான். இந்த மதிப்பு கூட்டி யாருக்கு கொடுக்க போகிறேன்னா என்னை சார்ந்தவங்க என் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து இதன் மூலமாக அவங்களையும் இயற்கை வேளாண்மைக்கு வர ஊக்குவிக்க போகிறேன். ஏன்னா இந்த பயிரை எப்படிலாம் வந்ததுன்றது இப்போ என்னை நேரடியாக பார்த்துருந்தாங்க. இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை வேளாண்மையில் பண்ணால் சாத்தியம் உண்டு. நான் வந்து லாப நஷ்டம்னு பார்க்காதீங்க, இயற்கை வேளாண்மையில் முதல்ல வர சொல்லும். ஒவ்வொரு வருஷமும் மகசூல் கூடும். இந்த ஆண்டு வந்து 2 ஏக்கருக்கு 25 மூட்டை தான் எடுத்திருக்கோம். அடுத்த ஆண்டுக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன திட்டமிட போகிறோன்னு மறுபடியும் இதே மாதிரி இளைஞர்களை கூட்டி வச்சு அவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணி மறுபடியும் அவங்கள இன்றைக்கி ஒரு ஆளுன்றத நாளைக்கு 10 ஆளாக மாற்றி 10 100ஆக மாற்றுற மாதிரி பண்ண போகிறோம். அதில் வந்து இதில் நீர் மேலாண்மை சொல்லியிருக்கிறேன். சுற்றுச்சூழல் வந்து மாசுபடாமல் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியுமே இல்லாமல் இயற்கையாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பக்கத்தில் இந்த எங்கள் வயலை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா பனைமரமும் தென்னை மரமும் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா இயற்கையில் இருக்க குருவி, கிளி எல்லாமே இருக்கும். மைனாக இதுங்க பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து களை எடுத்துடும். இரவு நேரத்தில் பார்த்தா இந்த கோட்டான்னு சொல்லுவாங்க, அது வந்து அந்த பூச்சியை பிடிக்கிறது நான் நேரடியாக பார்த்துருக்கேன். காரணம் என்னென்னாக்கா பக்கத்தில் எங்கே இருக்கிற தென்னை மரத்துலலாம் மேலே நின்று உக்காந்துட்டு பிடிச்சிட்டு போகுது. இது வந்து இயற்கையாக கட்டுப்படுறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது இந்த வருஷம் இதை பண்ணதுன்னா அடுத்து வந்து சிறுதானியங்களும் பண்ணியிருக்கேன், கேழ்வரகும் பண்ணியிருக்கேன். கேழ்வரகும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேழ்வரகு இது வந்து முழுக்க இதுவும் இயற்கை தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக சொல்ல வந்தாக்கா ஏர் ஓட்டுறது நாமன்னா நடுவு நட்டது களை எடுக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பண்ணினாக்கா வெளியில் போகிற அந்த உழைப்பை இவங்க வந்து அவங்க அந்த உழைப்பை பண்ணிக்கிறாங்க. அவங்க தினசரி வந்து ஒரு உழைப்பு பண்ண மாதிரியும் நம்மளுக்கு மகசூல் எடுத்த மாதிரியும் ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ வர பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு கால்சியம்ன்ற சக்தி குறைபாடு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மூட்டு வலி, எலும்பு எல்லாம் உடையதாக சொல்கிறாங்க. கேழ்வரகே வந்து இந்த சிறுதானியமே பயன்படுத்துறது குறைஞ்சி போச்சு. அதுக்காக வந்து இவங்களுக்கு விழிப்புணர்வுக்காகவும் இயற்கையாக பண்ணால் இந்த கூழை வந்து குடிக்கிறப்போ மற்ற
மற்ற பொருட்களை எது செஞ்சாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இயற்கையில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 36 ரூபா 40 ரூபா வரைக்கும் போகுது இந்த கேழ்வரகு வெளியில். இதை நாங்கள் 50 55 ரூபா வரைக்கும் நாங்கள் இதை அறுவடை பண்ணோம்னா கொடுப்போம். நாங்கள் முதல்ல இது வந்து எங்களோட பயன்பாட்டுக்கும் உறவினர் நட்புக்கு பயன்பாட்டுக்கும் கொடுத்து தான் அதுக்கப்புறமா இது ஒன்று பண்ணோம். சென்றாண்டு இதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பனிப்பயிர் பண்ணியிருந்தோம். பனிப்பயிர் வந்து முழுக்க முழுக்க அதுவும் இயற்கையில் தான் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கனாக்கா அந்த பிஸ்கெட்டு தயார் பண்ணுற கம்பெனிக்கு ரா மெட்டீரியலாக எடுக்கிறாங்க. அது பனியிலே விளைஞ்சிடும், 60-65 நாளுக்குள்ளே விளைஞ்சிடும். பனிப்பயிர் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது நாங்கள் அதை எடுத்துன்னு போய் கொடுத்து பேக்கரிக்கெலாம் கூட கொடுத்துருக்கேன். அவங்க வந்து அதை பிஸ்கட்டாக தயார் பண்ணி என்கிட்டயே திரும்ப கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அதை வந்து காராமணி செஞ்சு கொடுக்கலாம், காராமணி மாதிரி அவிச்சு கொடுக்கலாம், வடை செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் இயற்கையாக அந்த வளரும் பெண்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். அவங்கள சாப்பிட சொல்லியிருக்கேன். அதையும் முளைகட்டி சாப்பிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியும் சென்ற ஆண்டு பண்ணேன். அதுக்கு முந்தின ஆண்டு 45ன்ற ரகம் இயற்கையிலே பண்ணேன். அதுவும் வந்து நல்ல மகசூல் கொடுத்தது. இப்போது இவ்வளவும் காரணம்னாக்கா அது வந்து ஒரு கூட்டமைப்பில் தனியாக பண்ணாக்கா தெரியாது, ஒவ்வொரு பொருளும் தெரியாதுன்றதுக்காக இப்போ இந்த 5 ஏக்கரை தனியாக வச்சு ஒவ்வொன்றதும் ஒரு மாதிரி பண்ணை என்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதை மற்றவங்க பார்க்குறதுக்கோ இதை இளைஞர் பார்க்குறதுக்கோ எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதே மாதிரி என் மக வந்து அவள் பெண் பிள்ளை தான். அவளுக்கும் விவசாயம் வந்து ஆரம்பத்துலேருந்து எல்லாம் தெரியும்னா அவளை கூட்டின்னு வந்து தான் எல்லாமே நாற்று நடுறதுலேருந்து அறுவடை பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போவே. என்னோட மக செந்தமிழரசின்னு பேர் வச்சுருக்கோம். தமிழுக்காகவும் ஒரு தொண்டு இது நடத்திட்டுருக்கோம். திருவள்ளுவர் தமிழ் பட்டறைன்னு கருமொழியில் வச்சு நடத்தியிருக்கோம். அதுக்காக தமிழும் வாழணும், நம்மளோட இயற்கையோடு நாம் சேர்ந்து வாழணும், அந்த இயற்கை கலாச்சாரம் மீண்டும் நம்ம நாட்டில் பெருகணுன்றதுக்காகவே தமிழுக்காகவும் ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கோம். அடுத்து இவளை அந்த ஒரு மகிழ்ச்சி காரணத்துக்காக தான் இவளை செந்தமிழ் அரசின்னு நான் பேர் வச்சுருக்கேன். இவள் வந்து 5ஆம் வகுப்பு படிக்கிறா. மதுராந்தகம் இடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறா. இவளுக்கு வந்து இப்போ ஆரம்பத்துலேருந்தே விவசாயத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன். விதைனா எப்படி இருக்கணும், விதையை எப்படி தேர்ந்தெடுக்கணும், விதையில் எத்தனை வகை இருக்குது, விதையை நாம் எப்படிலாம் அந்த முளைப்பு திறன் பார்க்கணும், ஜெர்மினேஷன்றது அந்த மாதிரியான இதுவே ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக் கொடுக்குறேன். விதை எப்படி இருக்கணும், பயிர் எப்படி பண்ணணும், எந்த பட்டத்தில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு உதவியாக இருக்கணும். எல்லாம் வந்து ஆண் பிள்ளையை தான் வந்து மகிழ்ச்சியாக கூட்டும் போவாங்க, அவள் தான் ஏர் ஓட்டணும் அப்படின்னு. ஆனால் என் பெண் பிள்ளையை அவள் வந்து ரிமோட்டில் வண்டி ஓட்டுறோம், இயற்கை விவசாயம் பண்ணணும், அவள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், கல்பனா சாவ்லா மாதிரி இவளும் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் நான். ஏன்னா பெண் பிள்ளைங்க வந்து இன்றைக்கி நிறைய சொல்லியிருக்காங்க. இவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே இவளுக்கு வந்து விவசாயத்தை இவளோட மனசில் விதையாக ஊனணுன்றதுக்காக இவளுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்கேன். இவளும் நிறைய செஞ்சுட்டு இருப்பாள். இவளால் என்ன முயற்சி செய்ய முடியுமோ அவளும் செஞ்சிட்ருக்கா. கடந்த 10 ஆண்டுகளாக நான் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால என்கிட்ட இருந்து அரிசி வாங்கி அவங்க சமையல் பண்ணி அந்த சமையலில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு மீண்டும் அவங்க வந்து சாப்பாட்டுக்காச்சும் நான் கொஞ்சமாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு 1 ஏக்கராச்சும் பண்ணுறேன்னு விவசாயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் மாறுறாங்க. இப்போ இந்த கழனியை வச்சு நிறைய பேர் மாற்றணும், அவங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து தனி இடத்த ஒதுக்கியிருக்கேன். யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் 10 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம், 20 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம், அதெல்லாம் எதுவுமே தேவை. 1 ஏக்கர் இயற்கை விவசாயம் பண்ணுங்க. உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச வழிகாட்டுதலில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப என்ன சொல்கிறேன்னாக்கா, நம்மாழ்வார் செய்த நிறைய புத்தகங்கள் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. படிக்க முடியாதவங்க அவங்க இளைஞருங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு டவுன்லோட் பண்ணி அதை காமிக்கலாம். ஏன்னா வந்து படித்து அவங்க புரிஞ்சுக்கிறத விட அந்த நேரடியான ஒரு ஒளிபரப்பை பார்த்தாங்கன்னா அவங்க இயற்கை வேளாண்மை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு 55 வயசு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இயற்கை வேளாண்மை பற்றி நிச்சயமாக தெரியும். ஏன்னா எனக்கு இப்போ 42 வயசு ஆகிறப்போ எனக்கு அந்த இயற்கை வேளாண்மையை வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சின்ன வயசாக இருக்க சொல்ல நல்லா தெரிஞ்சதுனால தான் நான் திரும்ப எடுத்து பண்ணுறேன். அதோடு இல்லாமல் 1 ஏக்கர் குறைஞ்சபட்சம் இயற்கை விவசாயம் எல்லாமே பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. அந்த உணவை நீங்களே அதை சாப்பிடுங்க. பக்கத்தில் இருந்த உறவுக்காருக்கும் நண்புக்காரருக்கும் கொடுத்து அவங்களோட எப்படி இருக்குன்ற அந்த ருசியை கேளுங்க. மீண்டும் அந்த பரப்புங்க. உங்களால் ஒரு ஆள்னு பண்ணலாம். உங்களுக்கு நெல் சம்மந்தமாக நிறைய வேணும்னா நெல் ஜெயராமன் ஒருத்தர் இருக்கார், அவரை தொடர்பு கொண்டால் கூட எல்லாருக்குமே தெரியும். அவர் பாரம்பரிய நெல்லுங்க நிறைய வச்சுருக்காரு. உங்களுக்கு 2 கிலோ கொடுப்பாரு, திரும்ப அடுத்த வருஷம் 2 கிலோ திருப்பி நீங்கள் சேர்த்து 4 கிலோவாக கொடுக்கணும். மாப்பிள்ளை சம்பா இருக்குது, சீரக சம்பா இருக்குது, நிறைய இருக்குது. உங்கள் மண்ணுக்கு எந்த நெல் விளையுமோ அதை வச்சு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து திரும்ப என்ன சொல்கிறேன்னா, வருங்காலத்தில் வந்து தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கும். நான் நீர் மேலாண்மை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். காய்ச்சலும் பாய்ச்சலுமாகவே பண்ணாவே போதும்.
நிறைய தண்ணி கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், மண்ணை பாதுகாக்கணும். இதுதாங்க என்னோடய கருத்து, முக்கியமான கருத்து. நம் சமையலுக்கு பயன்படுத்தி வரும் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் வகைகள் கலப்படம் ஏதும் இல்லாமல் சுத்தமாக கிடைக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகிவிட்ட இந்த நிலையில் நுகர்வோர்களுக்கு கை கொடுக்க வந்துள்ளது மரச்செக்கு எண்ணெய். தற்பொழுது மரச்செக்கு எண்ணெய் வகைகளை தேடி வாங்கும் காலம் வந்துவிட்டது. எனவே பலர் மரச்செக்கு எண்ணெய் உற்பத்தி செய்து விற்பனையும் செய்து வருகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை அம்பத்தூரில் மரச்செக்கு இயந்திரத்தை புதியதாக தானே வடிவமைத்து செக்கு எண்ணெய் தயார் செய்து விற்பனை செய்து வரும் திரு ரவி அவர்கள் தன் இயந்திரத்தை பற்றி கூறுகிறார். இது இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வர தொழில்நுட்பத்தில் நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் மாட்டில் தான் அரைச்சி கொண்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பழைய மாடல் பெல்ட் மாடலில் அரைச்சாங்க. இப்போ அதிலே ஒரு காம்பேக்டாக தயார் பண்ணி புது மாடலில் நாங்கள் அரைச்சி மிஷினு சப்ளை பண்ணுறோம். அரைச்சி எண்ணெய் அரைச்சி சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ மக்கள் வர மரச்செக்கு எண்ணெயை நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் அரைச்சி நேரடியாக விற்பனை பண்ணுறோம். மிஷின் இது ஒரு காம்பேக்டான மிஷினு, 2 HP தான் மோட்ரு, புது மாடலு. இது செயினில் ஓடிட்டு இருக்குது. காம்பேக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு கரெக்டாக 10 கிலோ போட்டிங்கன்னா 35 நிமிஷத்தில் அரைச்சி முடித்து எண்ணெய் வந்துடும். இப்போ கடலை போடுறதுக்கு 10 கிலோ போட்டிங்கன்னா பதமாக தண்ணி மட்டும் தான் ஊற்றணும், வேறு எதுவும் கலப்படம் பண்ணக்கூடாது. கடலைக்கு கரெக்டாக 35 நிமிஷத்தில் எண்ணெய் வந்துடும். அடுத்து இதில் எள் அடையலாம். எள்ளுக்கு கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ 2ல் ஏதாவது ஒன்று போடலாம். கருப்பட்டி போட்டோம்னா கசக்காது, அதுக்கோசரம் தான் போடுறது. அது போட்டால் 35 நிமிஷத்தில் எண்ணெய் வந்துடும். அதுக்கப்புறம் இது தேங்காய் ஆடலாம். தேங்காய்க்கு எதுவுமே போடக்கு தேவையில்லை, தண்ணி மட்டும் பதமாக ஊற்றினா போதும். இது போட்டால் அரைச்சோம்னா எண்ணெய் கரெக்டாக 30 நிமிஷத்தில் வந்துடும். இந்த மிஷினு புது மாடலில் யாரும் கேட்டாங்களா, நான் வடிவமைச்சிருந்தனால யாரும் கேட்டாங்களா பண்ணி கொடுப்பாங்க, தயாராக இருக்கிறேன் நான் மக்களுக்கு. இதனால் என்ன நன்மைனா பார்த்திங்கன்னா கலப்படம் இல்லாமல் நேரடியாக அரைச்சி மக்களுக்கு அப்படியே சப்ளை பண்ணுறோம். இப்போ மக்கள் மாறிக்கிட்டு வராங்க. கலப்படம் பண்ணுற எண்ணெயை விட்டுட்டு இது ஃபுல்லாக இதுதான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. கண்ணெதிர்க்கே அரைச்சி அவங்களே வாங்கிட்டு போகிறாங்க. இல்லை நாங்கள் பயிர் எட்டுன்னு வந்தாலும் நாங்களே அரைச்சி கொடுப்போம். மிஷினும் சப்ளை பண்ணி கொடுக்குறோம். புது மாடல் இது வடிவமைச்சிருது, ஒரு காம்பேக்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 HP தான் மோட்ரு. ஏன்னா மும்முனை மின்சாரம் வேணும். இதுக்கு காம்பேக்டாக இருக்கும், கடைக்குள்ளே எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ மிஷின் யார் கேட்டாலும் பண்ணிக்கலாம். இது வாகை மரம். இந்த உரலும் உலக்கையும் வாகை மரத்தில் செய்யப்படுது. பழங்காலத்துலேருந்து வாகை மரத்தில் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த வாகை மரத்தில் நாங்களே வடிவமைச்சு அது செய்கிறது. வேறு ஒன்று இதில் மிஷினுடைய தேய்மானம் பார்த்திங்கன்னா இந்த மரம் உரலும் உலக்கை உரலும் தேயாது, உலக்கை தேயும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி, வேறு ஒன்றும் இல்லை. இதோட யூஸ் எப்படின்னா சூடாகாது, எண்ணெய் நேச்சுரலாக அப்படியே இருக்கும். எப்படி வருமோ அப்படியே போட்ட மணி அப்படியே வரும் எண்ணெய், எந்த கலப்படமும் இருக்காது. எண்ணெயுடைய தரம் நல்லாயிருக்கும், திக்காக இருக்கும். தேங்காயை நல்லா காய வச்சு கொப்பரை மட்டும்தான் போடும். அப்போ தான் எண்ணெய் தரம் நல்லாயிருக்கும், சுத்தமாக வரும். கொப்பரை போட்டால் தான். கொப்பரைனா நல்லா காஞ்சி நெத்து காய் உள்ள கொப்பரை மட்டும் போட்டால் தான் எண்ணெய் சுத்தமாக இருக்கும். வேறு எதுவும் கலப்படம் பண்ணக்கூடாது. தேங்காய்க்கு வேணும்னா ஏலக்காய் மட்டும் பயன்படுத்திக்கலாம், வேறு எதுவுமே போடக்கூடாது. போட்டோம்னா எண்ணெய் சல்ப்பு வாசனை அடிச்சிடும், எண்ணெய் கெடாது. இதுதான் நேச்சர் ப்ராடக்ட். மரத்துக்கு யூஸ் பண்ணும்போது எண்ணெய் 1 வருஷம் கெடாமல் அப்படியே இருக்கும், எந்த வாசனையும் வராது. அதே இயந்திரத்தில் ஆட்டக்கூடிய இரும்பு செக்கில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடேறனால எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இது கெடவே கெடாது, 1 வருஷம் ஆனாலும் கெடவே கெடாது, வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் மரச்செக்கில் அரைச்சி வச்சு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே இரும்பு செக்கு கண்டுபிடிக்கல. அன்றைக்கி அதே உரலும் உலைக்கு வாகை மரம் தான். என்ன நாங்கள் அன்றைக்கி இன்றைக்கி மாடு இல்லை, மாடு வச்சு யாரும் மெயின்டைன் பண்ண முடியாதனால இப்போ நாங்கள் அதை மின்சார இயந்திரத்தின் மூலம் வடிவமைச்சிருக்கிறோம். கடைகளில் வாங்குகிற எண்ணெயெல்லாம் கலப்படம் நிறைய இருக்கும், அது எண்ணத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இது பார்த்திங்கன்னா நேச்சராக மக்களே எட்டுன்னு கொடுத்தாலும் அரைச்சி கொடுப்போம். இல்லை எங்கக்கிட்டே இருக்குது எள், வேர்க்கடலை, தேங்காய் பருப்பு, கொப்பரை எல்லாம் இருக்குது. அதை நாங்கள் நேரடியாகவே அரைச்சி மக்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் நேரடியாக பயன்படுத்திக்கலாம். இது
பட் இது வந்து இந்த மிஷின் வந்து எங்களுக்கு ரொம்ப லாபகரமாகவும் ரொம்ப உபயோககரமாகவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள்லாம் இந்த இதில் வந்து இந்த மிஷினை பயன்படுத்தி வந்து எல்லாரும் பயன்படுத்தலாம். எவ்வளோ இதில் வந்து நிறைய பேர் போட்டாலும் இதுக்கு பின்னாடி வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. படித்த இளைஞர்கள் ஓட்டலாம், லேடிஸும் ஓட்டலாம். ரொம்ப மென்மையாக இருக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது வச்சுங்க. ஏன் இல்லை மக்கள் யாருமே வந்து இளைஞர்கள் இதுக்கு ஆர்வம் காட்டுறதில்ல. ஆர்வம் காட்டினா நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் மிஷினு நாங்களே ரெடி பண்ணி சொல்லியும் கொடுப்போம். அதாவது மிஷின் கொடுத்ததும் இல்லாமல் எப்படி அரைக்கணும் அப்படின்றது, எப்படி இப்போ தண்ணி ஊற்றணும், பதம் பார்க்கணும் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இது நல்ல வரவேற்பு. இளைஞர்கள்லாம் இந்த தொழிலுக்கு வந்தாலும் நல்ல பின்னாடி வரவேற்பு இருக்குது. கலப்படம் இல்லாத நேரடியாக மக்களுக்கு அரைச்சி அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சப்ளை பண்ணலாம்.